இல்லை அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருந்தாங்க. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கொடுத்த உடனேயே அப்போ தான் டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. அப்போ அம்மா வந்து முதலமைச்சராக இல்லை. கிட்டத்தட்ட அப்போ 10,000 ரூட்டு 16,000 பஸ் இருந்துச்சு. ஆனால் பஸ் எங்கேயும் ஓட முடியல. இவ்வளோக்கும் பேச்சுவார்த்தையெல்லாம் விடிய காலம் 4 மணி நேரம் நடத்தணும். 5 மணி வரை பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்போ வந்து டிஎம்கே தொழிற்சங்கம், கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் யாருமே ஒத்துழைக்கல. அதுக்கப்புறம் என்ன எல்லா ரூட்லையும் பஸ்ஸை ஓட்டணும். நீங்கள் சிட்டி கார்பரேஷனுக்குள்ளே வந்து பஸ்ஸு வந்து ப்ரைவேட் பஸ்ஸு கிடையாது. அப்போ நான் எல்லா பஸ் ஓனரையும் கூப்பிட்டுருந்தேன். எல்லா பஸ் ஓனரையும் கூப்பிட்டு சிட்டிக்குள்ளே வந்து எங்கே வேணாலும் ஓட்டுங்க. பெர்மிட் வந்து இந்த ஸ்ட்ரைக் முடிய வரைக்கும் உங்களுக்கு பெர்மிட் கிடையாது. நீங்கள் வந்து ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிப்போ பிரான்ச் மேனேஜரும் கூப்பிட்டு உங்களுக்கு எந்தெந்த பஸ்ஸு வேணும் அந்த பஸ்ஸு வரும், நீங்கள் எங்கள் ரூட்டில் ஓட்டணும் ஓட்டிங்க அப்படின்னு. அப்போ ஒரு நாள் மட்டும் ஃபுல் ஸ்ட்ரைக், பஸ்ஸே ஓடலை. பாரிஸ் கார்னரில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வச்சுருந்த பைசாலாம் சாப்பிட்டாங்க, செலவாயிடுச்சு. ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு காசு கிடையாது. அப்போ பஸ்ஸு டிரைவரும் கிடையாது. எல்லா எஸ்சிடி நான் என்ன பண்ணேன்னா எல்லா அந்த அசோக் லைலண்ட் அவங்களாம் சேசிஸ் ஓட்டுறாங்கல்ல, அவங்க எல்லாரையும் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லி வீட்டுக்குள்ளே எல்லாரையும் வரிசையாக விட்டு மார்ச் பாஸ் பண்ணேன். எத்தனை டிரைவர் எத்தனை கண்டக்டர் இருக்காங்க அப்படின்னு. நான் சொன்னேன் 3 மணிக்கு நான் பாரிஸ் கார்னருக்கு வருவேன். எம்டிசியும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்னா அந்தந்த பஸ் ரூட் எடுத்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேரே பாரிஸ் கார்னருக்கு வந்தேன். எல்லோரும் கையில் குழந்தைகளை வச்சுட்டு பால் வாங்க கூட காசு இல்லை அப்படின்னாங்க. எல்லாருக்கும் அப்போ காசு கொடுத்தோம். எல்லாரையும் எம்டிகிட்ட சொன்னேன், இன்றைக்கி மட்டும் யார்கிட்டையும் காசுவே வாங்காண்டாம், யார் எந்த ஊருக்கு போகணுமோ ஏறி போட்டோம். அப்புறம் கிண்டியிலேருந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு போலீஸ், அன்றைக்கி ஐஜி வந்து ஒருத்தர் இருந்தார், அவருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். நானே எல்லாமே ஹேண்டில் பண்ணேன். எல்லா த்ரூ அவுட் டிஜிபி ஐஜிக்கு 5 பஸ்ஸு சேர்ந்து போகணும். யாராவது தொந்தரவு பண்ணாங்கன்னா ஆக்ஷன் எடுக்கணும்.